கட்சி விரோத செயலில் தொடர்ந்து ஈடுபட்டு வரும் மதிமுக துணை பொதுச் செயலாளர் மல்லை சத்யா மீது நிர்வாக குழு கூடி முடிவெடுக்கும் என்று மதிமுக அவைத்தலைவர் அர்ஜுன் ராஜ் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். கொஞ்ச நாளாவே கட்சிக்கு விரோதமாகத்தான் இருந்துட்டு இருக்கு. கட்சியினுடைய வளர்ச்சியில் அவருடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. உறுப்பினர்கள் சேர்க்கையில் எதுவும் அவருக்கு செய்யல, நிதி வசூல்லையும் எதுவும் அவர் செய்யல. சொல்லி இவர் செய்யக்கூடாது. அதெல்லாம் எத்தனையோ நிகழ்ச்சிகள் இருக்கு. எல்லாத்துலேயுமே அவர் கட்சி தலைமைக்கு கட்சிக்கும் விசுவாசமாக இல்லாமல் தான் நடந்துட்டு இருக்கிறார். அவர் அதனால அவராகவே ஒதுங்கிட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் எந்த குற்றச்சாட்டுக்கும் அவர் பதில் சொல்லலை. எங்களுக்கு அறிக்கை தலைவருக்கோ கட்சிக்கோ அனுப்பல. அவர் நாங்கள் நிர்வாக குழு கூடித்தான் எது இருந்தாலும் முடிவு பண்ணுவோம். தனி இச்சையாக எதுவும் பண்ணுறது கிடையாது. அதனால் இது மறுபடியும் டெவலப்மெண்ட் என்னன்னு பார்த்துட்டு நிர்வாகக்குழு கூடி வேற என்ன நடவடிக்கைங்கிறத அப்புறம் முடிவு பண்ணும். துரை வைகோ தனிப்பட்ட முறையில் அவருக்கு எந்த இதுவும் கிடையாது. கட்சிக்கு எதிர்ப்பாக நடக்கிறதுனால தான் அவர் பேரில் சில வருத்தங்கள் இருக்கு. அவரையும் கூப்பிட்டு பேசுனாங்க ரெண்டு பேருமே. அப்படி இருந்துமே அவருடைய நடவடிக்கைகள் மாற்றம் இல்லை. அதனால அவர் துரையும் கட்சிக்கு எது நல்லதோ அதை செய்யறாரு. அவர் இன்னைக்கு கட்சியில் எல்லாத்த காட்டிலையும் நல்ல முறையாக பங்களிப்பு கொடுக்குறவர் துரை வைகோ தான். அவர் வைகோ மட்டும் தியாகம் பண்ணலை, அந்த குடும்பமே தியாகம் பண்ணியிருக்கு.